வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பேன். கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைத்து என்ன செய்யணும்? நம்ம மனம் திரும்பணும். எத்தனை வசனம் கேட்டிருக்கோம். எது எடுத்தாலும் இப்போ வசனம் தானே. டிவியில் பார்த்தீங்கன்னா வசனம். அதில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறாரு, இன்னும் நிலையிலிருந்து விழுந்தா என்று சொல்லி நினைத்து என்ன செய்ய மனம் திரும்பி பாருங்க. ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. இந்த கத்திற்காக நம்ம என்ன வந்தாலும் சரி, கத்திற்காக அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் நினச்சிருப்போம். எந்த நிலையில் கத்து விட்டு பின்வாங்கணுமோ அந்த நிலையை நினச்சி என்ன செய்யணும்? மனம் திரும்பி கத்திற்காக ஆதியில் செய்த கிரிகளை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் என்ன தான் வாழ்ந்தாலும் சரி, கோடி கோடியாக வாழ்ந்தாலும் கோடி கோடியாக இருந்தாலும் இந்த உலகத்திலேருந்து ஒன்றுமே நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியவே முடியாது. ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. அல்லேலூயா. நம்ம கத்திட்டு சொல்லாமல், ஆண்டவரே நான் மனம் திரும்பி எனக்கு உதவி செய்யுங்கப்பா, மாம்சம் மனசு விரும்பினபடி நீ செய்து கொண்டிருக்கப்பா, அதிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். லூக்கானு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறாரு, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயினாலே சொன்ன வசனம் பாருங்கள். மனம் திரும்பவிட்டால் அப்படியே எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? கெட்டு போயிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். பார்த்தீங்களா? கெட்டு போகக்கூடாதுன்னு தேவை நினைச்சாரு. இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் மனம் திரும்பும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. நம்ம இந்த பொறுமையை வந்துட்டு நம்ம அப்படியே மனம் திரும்பாமே இருக்கணும். எல்லோரும் என்ன செஞ்சிடறோம்? நம்ம கெட்டு போயிடுவோம்மா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருத்தர் கூட, ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் உருவாக்கின நம்ம பிள்ளைகள் இல்லையா, அதனால சரி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாசையில் சொல்ல போனா கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? திரும்பிடணும். ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்த விரும்பலப்பா, உங்களை போல என்னை மாற்று, நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா மனம் திரும்ப இறக்கம் பாராட்டுன்னு சொல்லி நம்ம கேட்டால் கர்த்தர் மனம் திரும்ப இருக்கிட்ட கிருபை தருவார். அந்த மனம் திரும்பாட்ட நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் என்ன செய்வோம்மா? கெட்டு போயிடுவோம். நம்ம ஒருத்தருமே கெட்டு போகக்கூடாதான் தேவனாய் கர்த்தர் என்ன செய்யறோம்? இன்னும் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறப்பா, உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குற மனசு மாம்சம் விரும்பனோடி செஞ்ச ஆண்டவரே, அப்படி செய்யாமல் தேவனை உண்மை பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லி நம்ம கர்த்தத்தை கேட்க வேண்டும்.